அம்போட் பணிவு உண்டு. அன்பான பணிகள் தான் செய்ய முடியும். அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா, பிற ஜீவர்களிடத்தில் நாம் அன்பாக பழகுவோம். இன்னுரை, அதாவது இன்சொல் ஆடுதல் வேண்டும்னு வள்ளலார் எழுதுவார். வள்ளுவர் சொல்லுவார், இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அவர்களை பார்த்தாலே நமக்கு ஒரு இனிமையான ஒரு உணர்வுகள் தோன்றும். அவரை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு வராது. பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஒரு முறையாவது அவரை பார்த்துட்டு வரேன், சும்மா பேசிட்டு வரேன், போயிட்டு அவரை பார்த்தா அவர்கிட்ட பேசினா ஏதோ என்னுடைய மனசில் இருக்கிற துன்பங்களெல்லாம் பறந்தோடுவதால் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இது அந்த நிலைக்கு போனவரை பார்த்தா தான் வரும், இல்லைன்னா அவனுக்கு உண்டாகாது. இதுதான் எழுதுகிறார். அம்போட் பணிபூண்டு அருகோண வீதியிலேன்னு எழுதுகிறார். அருகோணம்னா நான் இந்த புத்தகத்தில் இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இதுதான் அருகோண வீதி. இது அருகோணம் என்பது காற்றை குறிக்கும். அதுதான் ஆறுமுகம், சண்முகம், சுப்பிரமணியம் சொன்னாங்க. ஆறுபட்டையாய் உருச்சி உள்ள ஒரு மணி இருக்கின்றது நெற்றிக்குள்ளாக. இந்த காற்று அங்கே போய் அதை தொடுகின்ற போது தான் அனுபவம் ஏற்படும். அதுதான் ஆறுமுகம் சொன்னாங்க, சண்முகம் சொன்னாங்க, சுப்பிரமணியம் சொன்னாங்க. இந்த இடது பக்க நாடி வலது பக்க நாடி தெய்வ யானை என்றும் வள்ளி என்றும் சொன்னார்கள். ஒன்று குறத்தி மகள், எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே யார் குறத்தின்னு பார்க்கணும், குறவன் யாருன்னு பார்க்கணும். குறவன்னா இந்தரால் அந்தரா, குறைவில்லாத ஒருவன் நம்முள்ள இருக்கான். அவனுக்காக நாம் வாழவே இல்லை, அவனுக்காக நாம் உண்ணவே இல்லை, அவனை நாம் சிந்தித்ததே கிடையாது. அவன் நம்முள் இருக்கும்போது நாம் அவனை தவற விடுகிறோம், அவன் நம்மை விட்டுறான். அதான் வள்ளல் பெருமாள் எழுதுவார், கைவிட மாட்டான் என்று ஊதூது சங்கே, கனக சபையான் என்று ஊதூது சங்கே. கனக சபைனா, கனகன்னா தங்கம். அந்த சபை, அந்த இடத்துல தங்கம் ஜொலிக்குதான். இதை பைம்பொன் அப்படின்னாரு, பசும்பொன். அந்த இடத்துல உள்ளே பசும்பொன், அதுதான் பொற்சபைன்னு சொல்லுவாங்க. சிற்சபை, பொற்சபை, ஞான சபை.